கடவுளுக்கு பிடித்தது எது? அவர் எதை விரும்புவார்? இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கதையை கேட்கலாம் வாங்க. ஒரு துறவி தன் கால் போன போக்கில் நடந்து சென்று கொண்டிருந்தார். அவருக்கு மிகவும் தாகமாக இருந்தது. அவர் சென்ற வழியில் ஒரு குயவன் பானை செய்து கொண்டிருந்தான். அங்கு ஏராளமான பானைகள், சட்டிகள், குடங்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. அந்த குயவனுக்கு அருகில் ஒரு ஆடு கட்டி போடப்பட்டிருந்தது. அது ஒரு நொடி கூட ஓயாமல் கத்திக்கொண்டே இருந்தது. துறவி அந்த குயவன் இருந்த இடத்திற்கு சென்று தரையில் அமர்ந்தார். அவரது முகத்தில் தெரிந்த சோர்வை கண்டதும் குயவன் சிறிய மண் சட்டியில் தண்ணீர் கொண்டு வந்து அதை குடிக்க கொடுத்தான். அதை வாங்கி குடித்த துறவி, இந்த ஆட்டை நீ வளர்த்து வருகிறாயா என்று கேட்டார். இல்லை சுவாமி, இது ஒரு காட்டாடு, வழி தவறி வந்தது, நான் பிடித்து கட்டி போட்டேன் என்றான் அந்த குயவன். எதற்காக என்று துறவி கேட்க, அதற்கு குயவன், பண்டிகை வரப்போகிறதே, அந்த நாளில் இறைவனுக்கு பலி கொடுக்கலாம் என்றுதான் கட்டி போட்டிருக்கிறேன் என்றான். துறவி வியப்பு மேலிட, பலியா என்றார். ஆமாம் சுவாமி, தெய்வத்துக்கு திருவிழா வரும்போது பலி கொடுப்பது விசேஷம். இதனால் தெய்வம் மகிழ்ந்து வரம் கொடுக்கும். குயவன் இப்படி சொன்னதும் துறவி எழுந்து தன் கையில் இருந்த மண்சட்டியை ஓங்கி தரையில் போட்டார். அது துண்டு துண்டாக சிதறியது. பின்னர் சிதறிய பாகங்களை எடுத்து குயவனிடம் கொடுத்தார். குயவன் கோபத்தில், என்ன இது என்றான். உனக்கு பிடிக்குமே என்றுதான் இப்படி உடைத்து கொடுக்கிறேன் என்றார் துறவி. உங்களுக்கு பைத்தியம் பிடித்திருக்கிறதா? இல்லை, என்னை கேலி செய்கிறீர்களா? நான் செய்த பானையில் என் உழைப்பு இருக்கிறது. அதை உடைக்க நான் எப்படி சம்மதிப்பேன்? இது எனக்கு பிடிக்கும் என்று யார் உங்களுக்கு சொன்னது என்றான். துறவி மென்மையாக சிரித்தார். பின்னர், ஆண்டவன் படைத்த ஒரு உயிரை கதற கதற வெட்டி கொன்று பலியிடலாம் என்று உனக்கு யார் சொன்னது? அதை ஏற்று மகிழ்ந்து இறைவன் வரம் தருவான் என்று எப்படி நீ நம்புகிறாய்? எந்த தாய் தன் குழந்தை கதறுவதை விரும்புவாள்? எந்த தகப்பன் தன் குழந்தை கொல்லப்படுவதை சகிப்பான்? இறைவன் படைத்த உலகில் அவனால் படைக்கப்பட்ட நீ அவன் படைத்த பொருளையே அவனுக்கு படைப்பாயா என்ற அடுக்கடுக்கான கேள்விகளை தொடுத்தார். அவரது வார்த்தைகளை கேட்ட குயவன் ஆட்டின் கழுத்தில் கட்டப்பட்டிருந்த கயிற்றை அவிழ்க்கத் தொடங்கினான். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.